வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் அயலக தமிழர் தினம் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக வேர்களை தேடி திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா உட்பட 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அயல் நாடுகளில் தமிழினத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்களுக்கு தமிழ் மாமணி விருது, சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது மற்றும் கல்வி, சமூக மேம்பாட்டு, மகளிர், வணிகம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் ஆகிய 6 பிரிவுகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்களுக்கு கணியன் பூங்குன்றனார் விருது ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இதுபோன்ற விருதுகள் மூலம் பண்பாட்டு தூதர்களை உருவாக்கி உலகெங்கும் உள்ள தமிழர்களை நெருக்கமாக்குவோம் என்றும் கூறினார். தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் தாய் மண்ணில் இருப்பது போல் உணர்வே இருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். வேர்களை தேடி திட்டம் தனது மனதிற்கு நெருக்கமான திட்டம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஸ்டைல் சொல்லல்ல, செயல். அப்படித்தான் கடந்த 3 ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனைகளை நம்ம திராவிட மாடல் அரசுல செஞ்சிருக்கிறோம். நம்ம தமிழர்களின் வெற்றிக்காக செயலாற்றிட, தொண்டாற்றிட, முன்னேற்றிட உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க உங்களில் ஒருவனா, உற்ற சகோதரனா, மூத்த தோழனா கேட்டுக்கிறேன். அயல் நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு தமிழர்களின் நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி மூலமாக நடத்துவாங்க. இதுக்கு ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அயலக தமிழர்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். முதலமைச்சருடன் அயலக தமிழர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது அயலக தமிழர்களிடம் செல்போனை வாங்கி தானே செல்ஃபி எடுத்து கொடுத்தார். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் உந்து சக்தியாக அயலக தமிழர் தின விழா இருப்பதாக இலங்கை அமைச்சர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் கோகுலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், தமிழ்நாடு அரசின் முயற்சி தமிழர்களை இணைக்கும் பாலமாக இருக்கிறது என்றார். இந்த அயலக இந்த மகாநாட்டுக்கு வந்ததன் பிறகு எங்களுக்கு தெரிகின்றது, உலகத்தில் இருந்த எல்லோரோடையும் ஒரு இணைந்து கொள்ளுகின்ற ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கின்றது. மறுபக்கம் நாங்கள் இந்த வேர்களை தேடின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறத விட அந்த உலகம் பூராவுக்கும் தமிழருடைய வேர்கள் படர்ந்து இருக்கின்றது. அப்ப அந்த படர்ந்து இருக்கின்ற அந்த வேர்களோட ஒரு இன்றைக்கு ஒன்று கூடுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் என்பது, இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு, அதே போன்று முதல்வர் அவர்களுக்கும் முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். கூடங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த கண்காட்சி கூடங்களை பார்க்கின்ற பொழுது அந்த பல்வேறு
பல்வேறு நாடுகள்ல மக்கள் குடிபெயர்ந்து வாழ்ந்த போது அவர்களுடைய வாழ்நிலை தொடர்பாக வெளிக்காட்டுகின்ற ஒரு இதுகளை வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு நவீன உலகத்திற்கு நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் உலக வாழ் மக்களுடைய அல்லது மனிதனுடைய ஒரு தேவை. அப்ப அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற விதமாக இந்த கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டு, அப்ப அந்த கண்காட்சி கூடங்கள் மூலமாக புதியவனை தேடுகின்ற ஒரு செயற்பாட்டுக்கு உந்து சக்தியாக அமைந்திருக்கின்ற ஒரு மகாநாடாகவே இந்த நிகழ்வை நாங்க பார்க்கணும். உலக தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் வியாபாரத்தை இணைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் தின விழா இருப்பதாக பப்புவா நியூ கினி நாட்டின் மேற்கு நியூ பிரிட்டன் மாகாண ஆளுநர் சசீந்திரன் முத்துவேல் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் கோகுலுக்கு பேட்டியளித்த அவர், நாட்டுப்புற கலைகளை கற்பதற்கு முதலமைச்சர் அறிவித்துள்ள திட்டம் பாராட்டுக்குரியது என்றார். ஸ்டார்ட் பண்ணதே ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். ஏன்னா இப்போ உலகம் முழுக்க எல்லா தமிழர்கள் இருக்காங்க, அவங்கள ஒருங்கிணைக்கணும்னு அப்படி ஒரு தோன்றி அது ஒரு செயல்பாட்டு கொண்டு வந்து செய்கிறது வந்து ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். அது போக ஒரு முதல் வருடம் தொடங்கி இப்போ 4வது வருடம் அப்படி ஒவ்வொரு வருடமும் மெருகேற்றி இந்த வருடம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 நாடுகள்ல இருந்து தமிழர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட அந்தந்த நாடுகளில் இருக்க தமிழ்ச்சங்கம், அந்தந்த நாடுகளில் இருக்க தமிழர்கள் பண்ற தொழில் வணிகம், அது எல்லாத்தையும் வந்து டெபிக்ட் பண்ற மாதிரி அவங்க ஒரு பெரிய எக்ஸிபிஷன் செட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு B2B பிசினஸ் டு பிசினஸ் மாதிரி, அதே நேரம் அந்த கலாச்சார பண்பாடு அதை ப்ரொமோட் பண்ற மாதிரியும் எல்லாம் செஞ்சு இது பண்றாங்க. இட்ஸ் a கிரேட் இனிஷியேட்டிவ். ஆமா, அது போக இன்னைக்கு முதலமைச்சர் வேற இந்த துறைக்கு திருப்பி ஒரு 10 கோடி ரூபாய் இந்த இனிஷியேட்டிவ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ நேற்று தான் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் விஜிபியில் இருந்தோம். இந்த நாட்டுப்புற கலைகள்லாம் எவ்வளோ குழந்தைகள் அவ்வளோ எக்ஸைட் ஆகி அதை கேட்குறாங்க. அதை கற்பிக்கிறதுக்காக 200 கலைஞர்களை தேர்வு செய்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் அவங்களோட ட்ரைனிங் தேவையோ அவங்கள அங்கே அனுப்பி அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு அந்த நாட்டுப்புற பாடல்கள் பற்றி, கிராமிய பாடல்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்குறது. அதுவுமே வந்து இது ஒரு எக்ஸலண்ட் முயற்சி. கண்டிப்பாக இவங்க அந்த அரசினுடைய இந்த எல்லா தமிழர்களையும் இணைக்கின்ற இந்த திட்டம் வந்து ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரிய திட்டம். அது போக இப்போ அந்த வேர்களை தேடின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர்ட்டு நீங்கள் மலேசியா, சிங்கப்பூரில் கேட்டால் பேரண்ட்ஸ் அவங்க ஊர் எங்கன்னு தெரியாது. இப்போ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுற வகையில் அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் யார் எல்லாம் தேடி பிடிச்சி அவங்களையும் இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து அவங்க ஊருக்கே கூட்டு போய் அவங்களோட உறவுகளோட இணைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மிகவும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு தமது முன்னோர் இலங்கைக்கு சென்ற நிலையில் பூர்வீகத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் அயலக தமிழர் தினம் இருந்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் கூறியிருக்கிறார். உண்மைக்கு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த அயல தமிழர் தினத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. விசேஷமாக உலக தமிழர்களுக்கு நன்றி சொல்லணும். எங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். வேர்களை தேடி அப்ப என்ன பத்தி சொல்ல போனா 200 வருஷத்துக்கு முன்பாடி தென்னிந்தியாவிலிருந்து நாங்கள் இலங்கைக்கு போயிருந்தோம். அந்த வழித்தோன்றல தான் இன்னைக்கு நான் அமைச்சராக இங்கே வந்திருக்கேன். இது சந்தோஷம். அதாவது 200 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க அங்க அடிமைகளா போனோம். அந்த இனத்திலிருந்து இன்னைக்கு அமைச்சரா வந்திருக்கேன். அது ஒரு சந்தோஷம் தானே. எல்லாம் ஒண்ணு சேர்றோம், அந்த சந்தோஷமா பாக்குறோம். முதலமைச்சர் அளித்த விருது தனது பணியை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இருப்பதாக அயலக தமிழர் தின விழாவில் மகளிர் பிரிவில் கணியன் பூங்குன்றனார் விருதை பெற்ற டாக்டர் ஸ்ரீதேவி சிவஞானம் தெரிவித்திருக்கிறார். மகிழ்ச்சி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இது எத்தனையோ பேரோட கனவு இன்னைக்கு என் கையில இருக்குன்னும் போது இது கையில வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் பொறுப்பு கூடுதலா இருக்கு. இன்னும் நிறைய நம்ம தமிழ் மக்களுக்காக, தமிழ் பெண்களுக்காக குறிப்பா நாங்க நிறைய விஷயங்கள் அமெரிக்கத்துல பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இந்த விருது வந்து எங்களை ரொம்ப ஊக்குவிச்சிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ள திட்டம் மிகவும் பயனுள்ளது என்று அயலக தமிழர் விழாவில் பங்கேற்ற துபாயைச் சேர்ந்த ஆடிட்டர் யுகமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அயலகத்தில் வாழக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பித்தலுக்காக ஒரு 10 கோடி ரூபா ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு 100 பேர் டீச்சரை உருவாக்கி அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு புது முயற்சி எடுக்கிறாரு. இதெல்லாம் வரவேற்கத்தக்க முயற்சி. வேர்களை தேடி திட்டம் வந்து இப்போ நாங்கள் வந்து அங்கே இருந்தாலும் தமிழால் ஒன்று இணைகிறோம். ஸோ நாங்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய கன்சல்டன்சி வச்சு பண்ணுறோம். பிஸ்னஸ் ஃபாரம், தமிழ் பிஸ்னஸ் ஃபாரம் நிறைய உருவாக்கியிருக்கோம்.
அதில் குரூப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஒரு சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க, சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சிலர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ரீபேட்ரேஷன் ஹெல்ப்பு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் தமிழால் ஒன்றுபட்டு நாங்கள் எல்லாம் செயல்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி முயற்சிகள் மேலும் மேலும் சிறப்பாக நடக்கணும்னு வாழ்த்துறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி.